ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு தான் நான் வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. இன்றைக்கி ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விக்கான பதில் தான். கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, தப்பாக நினச்சிக்காதீங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கேள்வி கேட்டாலும் உடனுக்குடனே அவங்களுக்கு ஒரு வீடியோ பதிவும் ஷார்ட்ஸ் மூலமாகவும் உடனே பதிலளிக்கப்படும். அதுதான் நம்ம ஜெயாஸ் கார்டனுடைய ஸ்பெஷலும் கூட. ஓகேங்களா? ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, எங்கள் வீட்டு பச்சை மிளகாய் காய் பிடிக்கவே மாட்டேங்குது, பூக்கள் எல்லாம் உதிர்ந்து போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்ம வீட்டில் மிளகாயை பாருங்களேன், பல வெரைட்டிஸில் நம்ம வீட்டில் மிளகாய் இருக்குது. இது கருப்பு காந்தாரி மிளகாய், இவங்க சாதாரண சந்தன கலர் காந்தாரி மிளகாய், இவங்க பாருங்கள் நெய் மிளகாய், அப்புறம் வாங்க இன்னும் இருக்குது, இங்கே பாருங்கள் குண்டு குண்டு மிளகாய். இது மட்டும் இப்போதைக்கு இருக்கு. சீனி மிளகாய்னு ஒன்று வச்சு, அதானே குச்சி மிளகாயா சீனி மிளகாயா ஏதோ ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா, குச்சி குச்சியாக இருக்கும். இப்போதைக்கு இதுதான் இருக்குது. இன்னும் நிறைய கலர் கலராக வளர்க்குறதுக்கு விதைகள் நம்முடைய உறவுகள் அனுப்பி தந்துட்டாங்க. இந்த தொட்டிகளில் ஃபுல்லாக அதுதான் போட்டு வளர்க்க போகிறோம் நம்ம. இங்கே பாருங்கள், எங்கே ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கிற சொல்லு இந்தா இருக்குது பாருங்கள், இந்தா இருக்கா தெரியுதா? குச்சி மிளகாய். இப்போதைக்கு இத்தனை வெரைட்டிஸு, எல்லாத்துலேயுமே 4-5 தொட்டிகள் இருக்குது. இந்த அளவுக்கு இது எப்போ வச்சதுன்னு கேள்விப்பட்டீங்கன்னா ரொம்பவே ஹாப்பி ஆகிடுவீங்க. போன வருஷம் வச்ச செடி 2வது வருஷமாக இவ்வளவு சூப்பராக மிளகாய் எங்கே பாருங்களேன் காய்ச்சி தொங்குது. இதில் இன்னொன்றையும் நான் காமிச்சிடுறேன். இப்போ தான் க்ளீன் பண்ணுறதுக்காக எடுத்து அந்த பக்கமாக வச்சேன். இங்கே பாருங்கள், கருப்பு காந்தாரி மிளகாயில் மோர் மிளகாய் ரெடி. இங்கே பாருங்கள், எல்லாமே நம்ம தோட்டத்தில் எடுத்த பார்த்தீங்களா, பூனைக்காளி அவரை, நெய் மிளகாய், மணத்தக்காளி வத்தல், சுண்டை வத்தல், எல்லாமே வத்தல் போட்டு வருஷக்கணக்காக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிவிடுவோம். அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் நம்ம கார்டனில் காய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக வருதுன்னு உடனே அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு உங்களை குழப்ப போகிறது கிடையாது. அப்படியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் நான் வளர்க்கலை. ரொம்ப சிம்பிளாக, ஏன்னா ஒர்க் பண்ணிவிட்டு இதை பண்ணுறதுனால ரொம்ப சிம்பிளாக கார்டனை என்னால் மெயின்டைன் பண்ணி கொண்டு வர முடியுது. அந்த டிப்ஸை தான் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு தேவை நல்ல ஒரு பெஸ்ட்டு சாயில் மிக்ஸ். அது என்ன பெஸ்ட்டு சாயில் மிக்ஸ் அப்படின்னு கேட்ட உடனே அது இதுன்னு நான் அதெல்லாம் சொல்ல போகிறதே இல்லை. ரொம்ப சிம்பிளான ஒரு பெஸ்ட்டு சாயில் மிக்ஸ் என்ன அப்படின்னா தொழு உரம், அதோட நமக்கு மண்கலவை, பக்கத்தில் இருக்கிற மண், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது சம அளவுக்கு தேங்காய் நார். இந்த 3ஐயும் சம அளவு நீங்கள் எடுத்துக்கணும். அதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்ப முன்னாக்க போட்டுக்கணும். இவ்வளோ தாங்க நம்முடைய மண் கலவை. ரொம்ப சிம்பிளான மண் கலவை தான். ஈக்குவல் ரேஷியோவில் அது 3ஐயும் எடுத்துகிட்டு வேப்ப முன்னாக்கு மட்டும் ஒரு கை அளவு எடுத்துக்கிறோம். அவ்வளோதாங்க. அந்த தொழு உரம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இந்த அளவுக்கு என்னுடைய கார்டன் சூப்பராக இருக்கிறதுக்கு காரணம். அதுவும் தொழு உரம் அப்படின்னா ஆட்டுச்சாணம், மாட்டுச்சாணம் 2. நான் 1.5 வருஷமாக எனக்கு ஆட்டுச்சாணம் மட்டும்தான் கிடச்சிச்சு. ஸோ அதை வச்சு தான் இவ்வளோ நாள் மெயின்டைன் பண்ணேன். இந்த தடவை வச்சுருக்க மண்கலவை மாட்டுச்சாணம் கிடச்சிச்சு ஒரு 5 சாக்கு. ஸோ மாட்டுச்சாணம் போட்டிருக்கேன். சரிங்களா? தொழு உரம் எதுவாக இருந்தாலும் பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்கும். ஒரு தடவை நீங்கள் போட்டதுக்கப்புறமா அதுக்கப்புறம் நீங்கள் உரமே போடாமல் 2 வருஷமாக கூட நீங்கள் காப்பாற்றி கொண்டு வந்துடலாம். அந்தளவுக்கு நான்லாம் வாரம் உரம், மாதம் உரம் இல்லை. கொஞ்சம் டல்லாகிறாங்க தெரிஞ்ச உடனே அப்படியே ஏதாவது ஒன்று பண்ணுவேன். அன்றைக்கி கொஞ்சம் டல்லாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இதை ப்ரூன் பண்ணி விட்டுருந்தேன். பார்த்தீங்களா, திரும்ப பச்சை இலைகள் வந்துட்டாங்க. திரும்ப கொஞ்சம் உரம் கொடுத்தா சூப்பராக வந்துடுவாங்க. பூக்கள் வருது, இல்லை பூக்களே வராமல் செடி மட்டும் நிற்கிது அப்படின்னா என்ன பண்ணணும்னா, ஒன்றுமே இல்லை, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மோர் இருக்கு இல்லையா, நல்லா ஒரு 4 நாள் புளிக்க வச்சுட்டு நல்லா கையை போட்டே கரைச்சிக்கோங்க. மிக்சிலலாம் அடிக்க வேணாம். அதுக்கப்புறம் தண்ணி நல்லா ஒரு 10 மடங்கு தண்ணி அதில் கலந்துக்கோங்க. செடிகளில் ஸ்ப்ரேயர் வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும், இலைக்கு அடியில் அடிக்கணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. சும்மா அப்படியே தொளிச்சு விட்ருங்க. இல்லை ஏதாவது ஒரு இலை, முருங்கை இலை, வேப்ப இலை, கையில் கிடைக்கிற மாடி தோட்டத்து இலைகள் எதையாவது ஒன்று எடுத்துக்கோங்க. தண்ணியில் டிப் பண்ணுங்கள். இப்படியே இவங்களை குளிப்பாட்டிடுங்க. அவ்வளோதாங்க. அப்படியே நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 2 நாள் செஞ்சாவே 3வது நாள் கிட்டியாக பூக்கள் வர ஆரம்பிப்பாங்க. இல்லைனா பூக்கள் இருந்துச்சுன்னா 2 நாளில் அழகாக பிஞ்சுகள் வர ஆரம்பிப்பாங்க. இவ்வளோதாங்க. இந்த டிப்ஸ்லையே அழகாக நீங்கள் காய்களை காய்க்க வைக்கலாம். இலையில் ஏதாவது இந்த மாதிரி பூச்சி தாக்குதல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனே இதை இலையை அப்புறப்படுத்திடணும். அவ்வளோதாங்க டிப்ஸு. ஃபஸ்ட் எய்ட் மட்டும்தான் நான் கொடுப்பேன். அதுக்கப்புறம் வேறு எதுவும் அவங்களுக்கு நான் கொடுக்கறதில்ல. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னா இலையை ப்ரூன் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் பொறுமையாக நம்ம வெயிட் பண்ணணும்.
அது மட்டுமே போதுமானது. ரொம்ப பெரிய அளவில் இலை சுருட்டல் வரும். இலை சுருட்டல் மட்டும்தான் இதில் ரொம்ப பெரிய மேஜர் ப்ராப்ளமான பிரச்சனை அப்படின்னா இலை சுருட்டல் தான். அந்த இலை சுருட்டல் வந்தோடனே அந்த பகுதியை முழுக்க இலையை ஃபுல்லாக ப்ரூன் பண்ணி அந்த இடத்தையும் ப்ரூன் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா ரெக்கவர் ஆகி அதுக்கப்புறமா அழகாக காய்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களால் எப்போ முடியுதோ கட்டாயம் வாரம் கொடுக்கணும். 10 நாள், 1 மாதம் அப்படிலாம் இல்லை. எப்போ முடியுதோ கொஞ்சமாக மண்ணை கலரிட்டு ஏதாவது ஒரு தொழு உரம் போட்டு விடுங்க. மண்புழு உரம் போடணும், அந்த உரம் போடணும், இந்த உரம் போடணும், இதெல்லாம் போட்டால் தான் நல்ல உரம் அப்படிலாம் இல்லை. அந்த காலத்துலலாம் இயற்கையாக விவசாயம் பண்ணின காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா வெறும் தொழு உரம் மட்டும்தான் அவங்களுக்கு கிடச்சிது. அந்த தொழு உரம் தான் வந்து நிறைய மண்புழுக்களை உருவாக்கி தரும். நம்ம ஸ்பெஷலாக மண்புழு உரம்லாம் கொண்டு வந்து போட்டு தான் அதை உருவாக்கணுங்கிற அவசியம் இல்லை. தொழு உரமே மண்புழுக்களை நிறைய உண்டு பண்ணிடும். அது நமக்கு நல்ல ஒரு லூஸான மண்ணை நம்முடைய நண்பன் பண்ணி தந்துடுவாங்க. மண்புழுக்கள் அழகாக நம்ம வந்து சூப்பராக இந்த பார்த்தீங்களா வெயில் காலத்தில் கூட எவ்வளோ அழகாக காய்ச்சி பூத்து பச்சை பச்சேன்னு அப்படி கண் குளிர்ச்சியாக இருக்காங்க பார்த்தீங்களா. எல்லோரும் கஷ்டப்பட்டு நெய் மிளகாயை அலைன்னு அலைஞ்சு வாங்கி தவிக்கிறாங்க. ஆனால் நம்ம வீட்டில் அவ்வளோ கீழே விழுந்து குப்பையில் போகுது. எப்படி தன்னால் எங்கேயாவது முளைக்கும். அந்த அளவுக்கு நமக்கு நெய் மிளகாய் சாப்பிட்டு சளிச்சு போய் இப்போ வெட்டி காய போட்டு வச்சிட்ருக்கேன் நான். அந்த அளவுக்கு வருது. ஸோ இவ்வளோ தாங்க ஒரு மிளகாய் செடியில் இந்த 2-3 விஷயங்கள் டிப்ஸ் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. இவ்வளோ பண்ணினீங்களாவே போதும். சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து அறுவடையை எடுத்துகிட்டே இருக்கலாம். அச்சோன்னு கவலையெல்லாம் படாதீங்க. எது வந்தாலும் ரொம்ப கேஷுவலாக, ரொம்ப அழகாக, ரொம்ப அமைதியாக ஒரு சின்ன விஷயங்களை மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம அழகாக வந்து அறுவடையை அள்ளிக்கிட்டே இருக்கலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. ஓகே, பாய். ஹாப்பி கார்டனிங். டேக் கேர். பை. See you.